السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى إذا إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களுடைய குடும்பத்தினவர்கள் மீதும், ஏனைய நல்லோர்கள் மீதும், ஜும்மாவுடைய தினத்திலே இங்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், இன்னும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமச் செய்திருக்கின்றான். அல்லாஹ் ஒருவனுக்கு புகழளித்து முறுத்தாக்கியவனாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஆரம்ப நிலையிலேயே வந்திருப்பதற்கான காரணம், நாம் எல்லாம் முஸ்லீம்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். ஆனாலும் அதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு தேவையுடையதாக இருந்தாலும் ஜும்மா என்கின்ற தினத்தில் குறிப்பாக 12 மணிக்கு முன்பாகவே அல்லது 12 மணிக்கு பின்பாக 12:30க்கு முன்பாகவே தயார் நிலையில் நம்முடைய உள்ளம் இந்த பள்ளியை நோக்கி, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வருவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று, நாம் எல்லாம் கட்டுப்பட்டவர்கள் என்ற அந்த அடிப்படையான முஸ்லிம் என்கின்ற வார்த்தை. அந்த கட்டுப்பட்டு வாழக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த உண்மை, அதாவது உள்ளச்சத்தோடு கூடிய அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் இயல்பாகவே இருப்பதனால்தான் நாம் எல்லாம் ஆரம்ப நிலையிலேயே வந்து அமர்ந்திருக்கின்றோம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்னும் வரக்கூடியவர்கள் சில பேர் இருப்பார்கள், அவர்கள் உள்ளத்தில் நாம் சீக்கிரமாக மிக விரைவாக செல்ல வேண்டும் என்று வேறு வேறு காரணங்களால் அவர்கள் தாமதமாக வரலாம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அவர்களுடைய உள்ளத்தின் அடிப்படையில் கூலியை கொடுக்க இருக்கின்றான். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கட்டுப்பட்டு வாழுதல், கட்டுப்பட்டு வந்திருக்கின்றோம் என்பதான உண்மையான முழுமையான நோக்கத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால், எப்படி நாம் இந்த ஜும்மாவுடைய ஆரம்ப நிலையிலே வந்து அமர்ந்திருக்கின்றோமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அத்துணை விஷயங்களிலும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்வோம். அதுதான் உண்மையான முஸ்லீமுக்கான பண்பாகவும் இருக்கிறது. இதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட இப்ராஹிம் நபியினுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தஆலா
ஒரு விஷயத்தை சொல்கின்றான். அது என்ன? இது கால ரஹு ரப்புஹு அஸ்லம். இப்ராஹிமே, உன்னுடைய ரப்புக்கு நீ கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னதோடு இப்ராஹிம் நபி அவர்கள் கால அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களை எல்லாம் படைத்த அந்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான். ஆக கட்டுப்பட்டு வாழ்தல் என்பதுதான் உண்மையான முஸ்லீமுடைய பண்பாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் எல்லா விஷயங்களிலும் கட்டுப்பட்டு வாழ்கின்றோமா? அதுதான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை நாமே கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். காரணம் என்ன? நாம் விழித்ததிலிருந்து இரவு படுக்கின்ற அந்த இரவு தூங்க செல்கின்ற நேரம் வரை நாம் ஒரு வகையான வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகின்றோம். அந்த வாழ்க்கையில் இஸ்லாம் எனக்கு என்ன சொல்கிறது, நான் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது மார்க்க விஷயமாக இருக்கலாம் அல்லது உலக விஷயமாக இருக்கலாம். எதுவெல்லாம் இஸ்லாம் தலையிடுகிறதோ, எதிலெல்லாம் இஸ்லாம் தலையிடுகிறதோ அந்த விஷயங்களெல்லாம் நான் கட்டுப்பட்டவனாக வாழ்கிறேனா என்று ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிக்க வேண்டிய விஷயம். சாதாரணமாக நாம் எல்லோரும் முஸ்லீம் தானே, நாங்கள் 5 வேளை தொழுகின்றோமே, அல்லது ஜும்மா தினத்திலாவது நாங்கள் முன்பாக ஆரம்ப நிலையிலே உட்கார்ந்து கொள்கின்றோமே, அல்லது நாங்கள் நோன்பு நோக்கிறோமே, ஜக்காத்து கொடுக்கிறோம், தர்மம் செய்கிறோம், ஹஜ்ஜுக்கு போவதற்காக நியத்தை வைத்திருக்கோம், அல்லது ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களாக இருப்போம். இப்படி முக்கியமான கடமைகளை நிறைவேற்றுகிறோமே, நான் என்ன முஸ்லீமாக இல்லையா, நான் கட்டுப்பட்ட வாழவில்லையா என்று நாம் நமக்குள் அந்த கேள்வி எழலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நாம் கட்டுப்பட்டு வாழ்கிறோமா, அல்லது அந்த கட்டுப்படாமல் வாழக்கூடிய அந்த தன்மை இருந்தால் என்னிடத்தில் யாருடைய பண்பாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்த்திருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை. காரணம், இந்த கட்டுப்படாத தன்மை என்பது இன்று நேற்றல்ல, ஆரம்ப கால தொட்டு யூதனுடைய கலாச்சாரமாக, அவருடைய பண்பாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பதிவிடுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் பக்ராவுடைய 85வது வசனத்திலே, "வஇதா அகதுனா மீசாக்க பனி இஸ்ராயீல", நாம் அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு உறுதிமொழி எடுத்தோம். அந்த பனி இஸ்ரவேலர்களிடத்திலே உறுதிமொழி எடுத்தோம். என்ன உறுதிமொழி எடுத்தோம்? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுதவி செய்ய வேண்டும். வல் குர்பா வதில் குர்பா, இன்னும் உறவினர்களுக்கு நீங்கள் நல்லுதவி செய்ய வேண்டும். வல் யதாமா, அனாதைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். வல் மசாக்கீன, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களிடத்திலே அழகிய முறையில் நீங்கள் உறவாட வேண்டும், அவர்களுக்கும் நல்ல உதவி செய்ய வேண்டும். வஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வஆத்து ஸகாத், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு, சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வஅன்தும் முஅரிதுன், அவங்க என்ன செய்தார்களாம்? சில நபர்கள் இதனை ஏற்றுக்கொண்டார்கள், சில நபர்கள் அதனை புறக்கணித்தார்கள். அதனால தான் அவர்கள் வழி தவறிகளாக ஆனதாக அல்லாஹ் தஆலா பதிவிடுகிறான். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, அவர்களுக்கு விருப்பமான விஷயங்களை அந்த தூதர்மார்கள் வந்த போதெல்லாம் எதுவெல்லாம் அவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயமாக இருந்ததோ, அல்லது அவருடைய மனைவிச்சியை எதை அவர்களுக்கு ஆசைப்பட்டதோ அதை சொல்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் தஆலா பதிவிடுகிறான். என்ன சொல்றான்? லகத அகத மீசாக்க பனி இஸ்ராயீல வ அர்சல்னா இலைஹிம் ரசூலா, இஸ்ராயேல் மக்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்தோம். இதே அல்லாஹ் தஆலா சொல்றான்.
எப்படி தொழ வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், உறவினர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும், ஏழைபாளைகளுக்கு உதவ வேண்டும், பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது போல இன்னொரு உறுதிமொழி எடுத்ததாகவும் அல்லாஹ் சொல்கின்றான். அது என்ன? லக்கத் அகத்னா மீசாக்க பனி இஸ்ராயீல வ அர்சல்னா இலைஹிம் ரசூலா, அவர்களிடம் தூதர்களை நாம் அனுப்பினோம். அப்படி தூதர்மார்கள் வந்த போதெல்லாம் குல்லமா ஜாஹும் ரசூலா பிமா லா தவு அன்ஃபுஸஹும் ஃபரீகன் கஸபு ஃபரீகன் யக்துலூன், அவர்களுக்கு விரும்பியதை அந்த ரசூல்மார்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு விரும்பாததை அந்த ரசூல்மார்கள் சொன்னபோது அவர்களை கொலை செய்தார்கள். இப்படி இந்த பண்பு யாரிடத்தில் இருந்தது? எனக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கொண்டு நான் அமல் செய்வேன், அதை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழ்வேன். ஆனாலும் நான் சொல்வேன் நான் முஸ்லீம் என்று, நான் கட்டுப்பட்டு வாழ்கிறேன் என்று. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அது நடக்கிறதா இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்திருக்கீங்க, இந்த அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆண்கள் பகுதியில் எத்தனை பேர் தொப்பி போடாமல் இருக்கிறீங்க? நிறைய மக்கள் இருக்கீங்க. தொப்பி போட்டவர்கள் 1, 2 அல்லது 3, இன்னும் 5 இருக்கலாம், வரக்கூடியவர்களும் இருக்கலாம். தொப்பி போடக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு காலத்தில் இருந்தது. தொப்பி போட்டால் தான் பள்ளிக்கு தொலை போடணும்னு சொல்லி. அது யார் சொன்னது? எல்லாரும் நம்முடைய ஒரு காலத்தில் தொப்பி போட்டால் தான் தொலை போகணும், தொப்பி தானே தொலை போகக்கூடாது. நிறைய பள்ளி வாசல் அதனால் அடிதடிலாம் நடந்தது. என்ன காரணம்? அவங்க மனசில் ஒன்று போய் அவங்க உள்ளத்தில் போய் புகுந்துருச்சு. தொப்பி போட்டால் தானே தொழணும், தொப்பி போடலாம் தொழக்கூடாது. அது யாருடா சொல்லித்தது இந்த மார்க்கத்தை? அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அவர்கள் சொல்லாததை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எப்படி? தொப்பி போடாட்டுன்னு பரவாயில்லை அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியே வாங்க. இந்த பண்பு தொப்பி போடாட்டுன்னு பரவாயில்ல தொலை போகலான்னு சொல்லி உங்களுக்கு ஆள் மனசு இப்போ போய் புகுந்துருச்சு. நம்ம அதிகமான ஆட்கள் வெளிநாட்டில் போகிறோம். வெளிநாடுகளில் நம்ம கூட இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களோடு பழகின்ற பொழுது, அவர்களோடு தொழுகைக்கு செல்கின்ற பொழுது, இல்லை அங்கே தொலை வரக்கூடிய நண்பர்களை பார்க்கின்ற பொழுது தொப்பி போடாமே தொழலாம்னு சொல்லி இப்போ நம்ம மனசில் ஆழமாக போய் புகுந்துருச்சு. அது இல்லை மேட்ரு. தக்பீர் கட்டுறோம்ல, தக்பீர் கட்டுற எப்படி தக்பீர் கட்டுறோம்? தொப்பி போடாத மக்கள்ல எத்தனை பேர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல தக்பீர் கட்டுகிறோம்? அப்போ நம்ம விளங்கணும், எப்படி தொப்பி போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, தொழுகை கூடும்னு நம்ம நம்புகிறோமோ. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரல, அதை ஒரு சுன்னத்தாக ஆக்கி தரல. அதுக்கான தொப்பி போடாமல் தொழக்கூடாதா? தாராளமாக தொழலாம். தொப்பி போட்டு தொழலாம்னா தாராளமாக தொழலாம். அது ஒரு ஆடை, அவ்வளோதான். அப்போ இதை விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் தக்பீர் கட்டு எப்படி தக்பீர் கட்டுறோம்? தெளிவான முறையில் ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையை தங்களுடைய நெஞ்சு பகுதியில் வைத்து இந்த மாதிரி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி, இப்படியும் பிடிச்சிருக்காங்க, இப்படியும் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நெஞ்சு பகுதியில் தான் வைத்திருக்கின்றார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ். இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு நாம் நடைமுறைப்படுத்துகிறோம்? அப்போ விளங்கணும் நம்ம எப்படி ஒன்றை ஏற்றுக்கொண்டோம். உலகத்தை பார்த்து, உலகத்தை பார்த்து, வெளிநாட்டில் போய் பார்த்து தொப்பி போடாட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்முடைய சந்ததிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற அளவிற்கு பரவாயில்லடா தொப்பி போடாட்ட பிரச்சனை, இப்போ தொழுதுட்டு வா என்று சொல்லக்கூடிய நாம் அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ, எப்படி சொல்லி தந்தார்களோ, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று சொன்னார்களோ, அப்படி தொழுகின்றோமா? ஏன் இன்னும் நமக்கு அதன் மேலே நம்பிக்கை வரல, சந்தேகமாக இருக்கு. இல்லைன்னா அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன் என்னுடைய ராதா, என்னுடைய நன்னா, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அத்தா, இல்லை நான் யாருடையெல்லாம் வாழ்ந்து மறைஞ்சு இருக்கிறேனோ அவங்களெல்லாம் அதையெல்லாம் செய்யலை, அதனால் எனக்கு அது செய்யணும்னு அவசியம் இல்லை.
சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் நீங்கள் போனீங்கன்னா தொப்பி போடாமல் எத்தனை பேர் தொழுகிறாங்க தெரியுது அவங்களுக்கு. அதே நபர்களுக்கு ஏன் தெரியவில்லை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுதாங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைவான கூலி இருக்குமா இருக்காதா? இப்போ எல்லாரும் நம்ம கேள்வி கேட்கலாம், அப்புறம் எப்படி இது? அப்போ மற்றவங்களாம் தொழுவதெல்லாம் கூடாதா? கூடும் கூடாது என்று சொல்வதற்கு நாம் இங்கே வரவில்லை. அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிற கூலி. ஆனால் உண்மையை தெரிந்து கொண்டு எப்படி இப்படித்தான் இந்த பள்ளிக்கு போனா ஏன் போறோம்? தொப்பி போடாட்டுன்னு பிரச்சனை இல்லை, அங்க ஜும்மா இப்படித்தான் நடக்குது, அங்க மாதிரி கீழே உட்கார்ந்து கொண்டு தமிழ்ல பயான் பண்ணிட்டு மேல வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு என்று அங்க ஓத மாட்டாங்க. எங்க அக்ஸா பள்ளிக்கு போனா இந்த மாதிரி ஓத மாட்டாங்கன்னு நமக்கு விளங்கி இருக்குது. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை என்று விளங்கி இருக்கிறது. அதனால் நாம் வருகின்றோம். ஆனால் அந்த விஷயத்தை உள்வாங்கிய நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அதுபோல் நாம் தொழுகின்றோமா? ருக்கு செய்வது எப்படி செய்தார்கள்? சஜிதாவில் எப்படி அவர்கள் கையை வைத்தார்கள்? இன்னும் பல நபர்கள் 5 வேளையும் தவறாமல் தொழ வரக்கூடிய நபர்கள் கூட அந்த தொழுகையினுடைய முறை தெரியாமல் இருக்கிறோம். ஏன்? நம்ம தொழத்தான செய்கிறோம். அந்த இஸ்ரவேலர்களுடைய பண்பு அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் அந்த வசனத்தில், முஅரிதூன் புறக்கணித்தார்கள். எப்படி புறக்கணித்தார்கள்? ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நாம் அப்படிதான் வாழ்றோம் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். எப்படி இப்படி தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காண்பித்தார்களோ அதுபோல தொழவில்லை என்று சொன்னால் நமக்கான கூலி, நிறைவான கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல இந்த ஊர் உலகத்தில் பாருங்க, ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். ஒரு சகோதரனுடைய வீட்டில் திருமணம் நடக்கின்ற பொழுது அவர் மண்டபத்தை புக் பண்றாரு. மண்டபத்தை புக் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கேள்விப்படுறாங்க, இவன் நஜாதுக்காரன், இவன் துவா ஓத மாட்டான், இவன் நம்ம ஆலிம்சாவை கூப்பிட மாட்டான், நமக்கு கட்டுப்பட மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். அவங்க எப்படி சொன்னார்களோ அதனுடைய நேர்கோட்டில் பயணிக்கிறோம். எனக்கு முடிந்த அளவுக்கு நான் பயணிக்கிறேன். அதுக்காண்டி கேள்விலாம் கேட்பாங்க, அவன் அந்த விஷயத்தில் சரியாக நடந்துக்கிட்டானா, இந்த விஷயத்தில் சரியாக நடந்துக்கிட்டானா, இதற்கான கேள்வி உங்களிடத்தில் நாளைக்கு கேள்வி கேட்கப்படாது மறுமையில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறான். அவர்களை பற்றியான கேள்வி உமக்கு இல்லை. ஏன்? நீ சொல்ல வேண்டிய கடமை. அப்ப சொன்னவர்கள் என்பதை என்ன சொன்னார்கள் என்பதை பார்க்க வேண்டுமே தவிர அங்க எப்படி பார்த்தாங்க? திருமணம் நம்ம ஆலிம் சாதம் போய் நடத்தணும், அங்கே போய் அல்லாஹும் அல்லிம் பைனஹுமா ஓதணும். அப்படின்னா மட்டும்தான் மண்டபம். அவர் என்ன கேட்டார்? அந்த மண்டபத்தில் அங்கே என்ன ஆடல் பாடலாம் நடத்துறதா கேட்டாரா? இல்லை சென்டியோ மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போன பணம் அதை நடத்த கேட்டாரா? இல்லை சின்ன குழந்தைகளை கூட்டி சினிமா பாடல் ஆடல் பாடல் நிகழ்ச்சி, குழந்தைகள் ஆடுறாங்க பாடுறாங்க பாருங்க என்று மக்களை அழைத்து கொண்டு கூத்து கும்மான் அடிச்சாங்களே அதுக்காண்டி கேட்டாரா? இல்லையே. அவர் கேட்ட ஒரே நோக்கம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமணத்தை நடத்தி காண்பித்திருக்கின்றார்களோ, எப்படி அங்கீகரித்திருக்கின்றார்களோ அதுபோல நான் நடத்துவேன் என்று அவர் கேட்டார். கொடுக்கல. உங்களுக்கு எது பெரிதாகப்பட்டது? நான் ஒரு ஜமாத் வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆலிம்சா வச்சிருக்கிறேன், அந்த ஆலிம்சா அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா ஓதுனா தான் நான் தஃப்தர் தருவேன், அதனால் அப்படி வந்தால் தான் நான் உனக்கு மண்டபம் தருவேன். இதில் வேறு சில ஆட்கள் அது முடிந்ததுக்கு அப்புறம் சில ஆட்கள் இங்கே வரக்கூடிய நபர்களே சொல்கிறேன், அவர் ஒரே ஒரு சின்ன தனப்பை செய்யணும். இது அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா ஓதுனா முடிஞ்சு போச்சுல,
அதை செஞ்சுட்டு நீங்கள் பேசாமல் வந்து ஒரு ஓரத்தில் நடத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அவன் அங்கேயே ஓதிட்டு போகிறோம், இந்த பக்கம் நீங்கள் நடத்த வேண்டியதான திருமணத்தை எதுக்கு அங்கே போய் நடத்தணும்? எவ்வளோ காசு செலவு தெரியுமா? இது வீண் விரயம் இல்லையா? லாஜிக்காக கேட்குறாங்களாம். என்ன லாஜிக்கு? வீண் விரயம் என்பதை யார் தீர்மானிக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணத்தை பரக்கான்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் தான் சொன்னார்கள், அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பார்த்து, இப்போ ஒரு ஆட்டையாவது குறைந்தபட்சம், எத்தனை ஆட்டுன்னு சொல்லலை, குறைந்தபட்சம் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்களுக்கு மத்தியில் ஒரு ஆட்டையாவது நீங்கள் அறுத்து பலியிடுங்கள், நீங்கள் வந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க, வலிமா விருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ எது நமக்கு வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்காம வரம்பு மீறாமல் நடக்க வேண்டுமே என்பதை பார்க்காமல் இப்படிலாம் பேசுகிறாங்க. அப்போ இது அங்கே போய் தள்ளது யாரு? முதல் குற்றவாளி நீங்கள் இல்லையா? அப்போ அதை அங்கே போய் நீங்கள் கேட்கணுமா இல்லையா? அந்த கேள்வியை நீ ஏன்பா அங்கே போய் நடத்த சொன்ன? அதனால நடத்தினாரு. அதற்கான வந்து பாவம் பழி யாரு மேலே இருக்கும்? அல்லாஹ் யாரை கேட்பான்? அவரை கேட்க மாட்டான். ஏன்? அவர் நிர்பந்தத்தின் அடிப்படையில் போறாரு. அவ்வளோ சாப்பாடு தேவையா? சாப்பாடு யார் வச்சா? அவரா வச்சாரு? ஆண் விருந்து, ஆண் வலிமா விருந்து வச்சார் மாப்பிளக்காரரு. அதையும் புரிந்து கொள்ளாமல் இங்கு வரக்கூடிய நபர்களே அதை பற்றியான கேள்வி. அப்போ எதை நாம் இஸ்லாம் என்று நாம் நம்பியிருக்கின்றோமோ அதன் பிரகாரம் வாழ்வதற்கு தளப்படுகிறோமே ஒழிய, செயல்படுவதற்கு நாம் முற்படுகிறோமே ஒழிய, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு காண்பித்து தந்தார்களோ அதை செயல்படுத்துவதற்கு யாருக்கும் மனசு இல்லை. அப்போ ஒன்றை ஏற்று, எது என் ஊர், என்னுடைய ஜமாத்து, என்னுடைய ஆலிம்சா, அவர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி நடத்துறதா இஸ்லாம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வாங்க. இது வந்து திருமணமாச்சா? அப்போ இறப்புக்கு வாங்க. ஒரு சகோதரனுடைய தாயார் இறந்து போனாங்க. அவர் போய் கேட்குறாரு ஆலிம்சாட்டா, என்னுடைய தாயாருக்கு நாங்கள் தொலை வைக்கணும், நான் தான் தொலை வைக்கணும், அந்த உரிமை எனக்கு இருக்குது, எனக்காக நீ கொடுங்க அப்படின்னு சொல்லி. கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லை, எங்க ஆலிம்சாத ஓதணும். எது? பாத்தியா ஓதணுமா? அதில் தொலை வைக்கிறத நீ ஏற்றுக்கொள்கிறாய், நீ தொலை வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லையா, ஆனால் பாத்தியா ஓதணும். அவருடைய கண்டிஷனை பாருங்க. இது யார் சொல்லி தந்தது? இந்த மார்க்கம் யார் சொல்லி தந்தது? பாத்தியா ஓதனாத்தான் கூடும், அப்படித்தான் இந்த ஊர் உலக சட்டம் என்று சொன்னது யார்? அல்லாஹ் நாளை கேள்வி கேட்க மாட்டானா? யார் அவனுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது? மன் அமில அமில லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மால் ஏவப்படாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது மார்க்கமாக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் குப்பை தொட்டியில் போகும். அது நாளைக்கு அல்லாஹ் தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவான். அந்த பயம் இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய ஆலிம்சாவை நீ கொண்டு வந்து நீ துவா ஓதணும். என்ன இது? அப்படியே இன்னொரு சகோதரன், அவருடைய தாயார் மரணமடைந்து விட்டார். அப்பவும் இந்த ஊர் உலகத்தில் வரக்கூடிய நபர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க தான் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் பேசாமல் அவங்க அங்கே தொலை வச்சுட்டு இங்கே வந்து தொலை வச்சா என்ன? என்ன கேள்வி இது? அவங்களுக்கு வேற இடமே இல்லையா? இது என்ன கேள்வின்னு அவங்க இந்த ஊர் உலகத்தை சார்ந்தவங்க, இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தானே, ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தானே. அப்போ அவங்களுக்கு அந்த மையவாடியில் அதிகாரம் இருக்குதா இல்லையா? உரிமை இருக்குதா இல்லையா? அதையெல்லாம் லாஜிக்காக கேட்காம அவங்களுக்கு வேறு இடம் இருக்குதானே செய்யுது, அங்கே போய் பார்க்க வேண்டியதானே. இந்த ஊரை எதுக்கு ரெண்டாக்குறாங்க, மூணாக்குறாங்க? என்ன? அதாவது இஸ்லாம்னா என்னன்னு விளங்காம இந்த கேள்வியெல்லாம் அவர்களுக்குள்ளாகவே வருது. இஸ்லாம்னா என்னப்பா, எப்படிப்பா தொலை வைக்கிறது, யார் தொலை வைக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக அவர்களாகவே மனதில் ஒன்றை மார்க்கமாக நினைத்து ஒன்றை ஏற்று ஒன்றை புறந்தள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இது யாருடைய பண்பு? இஸ்ரவேலர்களுடைய பண்பு இல்லையா? அப்போ இதையெல்லாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே பாருங்களேன், அவங்களுக்குள்ள பாகப்பிரிவினை பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம்னா, இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுதுன்னு நம்ம சொன்னோம்னா
அதை ஏற்றுக்க மாட்டாங்களாம். எங்கள் நாட்டாம மாதிரி என்னதான் சொல்கிறாங்களோ அப்படித்தான் நீங்கள் பிரிக்கணும். என்னுடைய தாய் தகப்பனுக்கு என்னுடைய அண்ணன் கவனிச்சாரு, தம்பி கவனிச்சாரு, எங்கள் அக்கா அங்கேயே தான் கிடந்துச்சு, இப்படி நினைக்கின்றோமே ஒழிய ஏன் பாக பிரிவினை பற்றி அல்லாஹ் சொல்லலையா? அப்போ அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஏன் மனசு வரல? பாக பிரிவினை என்பது அல்லாஹ்வுடைய சட்டம் இல்லையா? நீ ஒன்றை ஏற்றி எதை நீ தொழணுங்கிறது பிரச்சனை இல்லை, அப்போ தொழுதுட்டு போயிட்டே இருக்கலாம். நோன்பு வைக்கிறமா, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டே இருக்கலாம். அதைத்தான் நீங்கள் நாம் நினைக்கின்றேமே ஒழிய எல்லா விஷயத்திலும் நீ இஸ்லாம் தலையிடும், தலையிட்டு தீர்வு சொல்லும். தலையிட்டு சரியில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனையும் அது இஸ்லாம் வழங்கும் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்தால்தான் இந்த ஈதனுடைய பண்பு நம்மிடத்தில் குடி போகாது. ஒவ்வொருவரும் மனசில் நினச்சிக்கிடுங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது, என்னுடைய குழந்தைய நான் எந்த ஸ்கூலில் போய் சேர்க்கிறது அப்படின்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறோம், பார்க்குறோமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாமுடைய கல்வினா என்ன, அந்த கல்வியை பற்றி நம்ம கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்த்துருக்குறோமா? காலையில் 7 மணிக்கு ஸ்கூல் பஸ் வருதுன்னா, வேன் வருதுன்னா 6 மணிக்கெலாம் இஞ்சி தாய் தகப்பன் எழுந்துருச்சு, தாய் எழுந்துருச்சு, பிள்ளையை தாளாட்டி சீராட்டி குளிப்பாட்டி கொண்டு வந்து விட்டு போகிறாங்க. அதே மதரசாவாக இருக்கட்டும், இப்போ 6:45 வந்துருங்கப்பான்னு சொன்னால் 7 மணிக்கு வர்றாங்க, 7:15 வர்றாங்க. இது எப்படி? நம்ம மனசுக்கு எது சரிப்படுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு நான் மதரசாக்கெலாம் அனுப்பத்தானேன்னு சொல்லி நம்மளா சால்ஜாப் செய்கிறோம். அப்போ ஒன்றை நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்தால்தான் இஸ்லாம் என்கின்ற அந்த உன்னதமான மார்க்கம் நமக்கு எதை வழிகாட்டி இருக்கிறது என்பதை புரிந்து அறிந்து அதன் பிரகாரம் நடந்து நாளை மறுமையில் முழுமையான கூலியை பெற முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்வது போல கட்டுப்பட்டவர்களாக முழுமையாக அவருக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் தங்களுடைய நபித்துவத்தை இந்த மக்களுக்கு எடுத்துரைத்துவிட்டு கடைசியாக அந்த மக்களை சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டிய வார்த்தை. என்ன சொன்னாங்கன்னா, உங்களை நான் விட்டுவிட்டேன், தரக்தும், உங்களை நான் விட்டுவிட்டேன். எந்த பாதையில் விட்டிருக்குன்னு தெரியுமா? வெண்மையான ஒரு மார்க்கத்தில் பாதையில் நான் உங்களை விட்டுவிட்டேன். இந்த மார்க்கம் வெண்மைங்கிறாங்க. ஹலாலும் ஹராமும் தெளிவாக்கப்பட்டு விட்டது. ஹராமுன் பையனும் ஒரு ஹராமுன் பையனும் ஒரு ஹராமுன் பையனும் ஹராமும் ஹலாலும் தெளிவாக்கப்பட்டு விட்ட மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதனுடைய இரவும் கூட, எது இஸ்லாத்தில் இருந்து கொண்டால் இதனுடைய இரவும் கூட பகல் போல வெண்மையாக வெளிச்சமாகத்தான் இருக்கும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம், பயணிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் நாம் இருட்டில் இருப்பது தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எதை வியாபாரத்தை எடுத்தாலும் கஷ்டம், கொடுக்கல் வாங்கல கஷ்டம், கணவன் மனைவிக்குள்ள கஷ்டம், தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் கஷ்டம். பிரச்சனையை சொல்கிற கஷ்டங்கிறது பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம். ஏன் பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் காட்டி தந்த வழியில் நான் செல்லவில்லை, அதனால தான் எனக்கு இருள் அடைந்து போயிருக்குது, அதனால தான் எனக்கு கஷ்டம் வருது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மார்க்கம் வெண்மையாக நான் விட்டுட்டு செல்றேன்பா. இந்த மார்க்கத்தில் வெண்மையானதை பரவலாக இந்த இரவும் கூட பகலாக வெளிச்சத்தில் அவங்களை கொண்டு சேர்த்துட்டு போயிட்டேன். சேர்த்து விட்டு சென்றதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு எச்சரிக்கைகளை அந்த சஹாபா பெருமக்கள் மத்தியில் சொல்லிட்டு போனாங்க. அந்த சஹாபாக்களுடைய பேரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்கின்றோம். ரலியல்லாஹு அன்ஹு
என்று நாம் சொல்லக்கூடிய காரணம் அவர்களும் அப்படி இஹ்லாஸோடு வாழ்ந்ததனால தான். ஆனால் இன்றைக்கு நாம் மார்க்க விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இருட்டறைந்த ஒரு அறையில் நம்மளை கொண்டு விட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் தான் நம்ம பயணிக்கிறோம். அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி எடுத்தாலும், குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் எடுத்துக்கொண்டாலும் கஷ்டமாக இருக்குது, இருளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எவனை நம்ப முடியலை, எவனை நம்ப முடியலை. நம்மை ஆதரிப்பதாக சமுதாயத்துக்கு காவலாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்திற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எவர்களையுமே நாம் நம்ப முடியவதில்லை. காரணம், அடிப்படை இஸ்லாத்தை விட்டு அவர்கள் நகன்றதனால், இஸ்லாத்தின் பிரகாரம் அவர்கள் வாழாதனால், இஸ்லாத்தின் பிரகாரம் அந்த இயக்கத்தை நடத்தாததனால் எல்லாமே இருளாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்மளுடைய பாதை எது? இருளடைந்த பாதையா, ஒளி மிகுந்த பாதையா? ஒளி மிகுந்த பாதை என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதரம் காட்டி தந்த பாதை தான் என்பதை மனதில் இருத்தி கொண்டு வாழ்ந்தால்தான் இந்த உலகிலும் நமக்கு எப்பொழுதும் போல இருளாக இருந்தாலும், பிறருடைய பார்வையில் அது இருளாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் ஒளியாகவும் இருக்கும். அல்லாஹ்வும் ஒளியை நோக்கித்தான் கூப்பிடுகிறான் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவோம். அல்லாஹ்வும் அது சொல்லுகின்றான் சூரத்துல் பக்ராவில், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? காவிர்களை பார்த்து சொல்லல, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபான்னு. முஷ்ரிக்களை பார்த்து சொல்லலை, இல்லை பிற மதத்துக்காரங்களை சொல்லலை. ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபி ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவங்களுக்கு பகிரங்கமான எதிரி, பகிரங்கமான எதிரி அந்த ஷைத்தான். ஷைத்தான் நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அந்த ஷைத்தானை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழும்புதலிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து நுழைந்து அதன் பிரகாரம் வாழ்ந்தால் மட்டும்தான் ஷைத்தானினுடைய அந்த தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். இல்லை என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் இருளடைந்த வீடுகளில் செல்வது போல, எங்கு பார்த்தாலும் இருளடைந்த வீதியில் செல்வது போல நாம் செல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து அல்லாஹ் சொல்வது போல முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.